உங்க குழந்தைங்களுக்கு ஆடியோட்ரி சென்சரி ப்ராப்ளம் இருக்குங்களா? நாங்க சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா ஆடியோட்ரி சென்சரி இஷ்யூ கம்மியாகும். ஆடியோட்ரி சென்சரிக்கு முதல்ல குழந்தைங்களை ஆப்போசிட்ல உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளாப் சவுண்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. கிளாப் பண்ணுங்க. சூப்பர் மனிஷ், நான் எத்தனை கிளாப் பண்றேனோ அத்தனை கிளாப் நீயும் பண்ணணும், ஓகேவா? திரும்பிக்குங்க. இல்ல கவனிக்கணும், நான் எத்தனை கிளாப் பண்றேன்னு கவுண்ட் பண்ணு. 1 2. முதல்ல நான் தட்டி முடிச்சுட்டு நான் உன்னை பண்ண சொன்னதா பண்ணணும், ஓகேவா? 1 2 3. இல்ல நீ 3 தட்டவே இல்லையே. நல்லா கவனிக்கணும் மனிஷ். இல்ல நான் 2 தான் சொன்னேன். Three. 1 2 3. நெக்ஸ்ட் குழந்தைங்களுக்கு நார்மலா சின்ன சின்ன இந்த மாதிரி பிளேட்டு, டம்ளர், சொம்பு இந்த மாதிரி வச்சு சவுண்ட் கொடுங்க. இதெல்லாம் முதல்ல குழந்தைங்க அக்செப்ட் பண்ணணும். நீ தட்டு. அப்பா தட்டுங்க. 1 வித்பா இன்னும் கொஞ்சம். அப்பா இதுல சவுண்ட் வந்துச்சா? அடுத்த இதுல தட்டுறியா? தட்டு பார்க்கலாம். கேக்குதா? அடேப்பா ட்ரம்ஸா வாசிக்கிற. 1 2 3 தட்டுங்க. ஸ்டாப். குட். அடுத்து கீழே வச்சு இதுல தட்டலாமா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வீட்ல இருக்கிற திங்ஸ்ல சவுண்ட் மேக் பண்ணி குழந்தைங்களை கேட்க வச்சு பிராக்டிஸ் பண்ணி, நெக்ஸ்ட் குழந்தைங்கிட்ட நம்மளோட வாய்ஸ ஸ்லோவா அப்புறம் ஹை பிட்ச்ல பேசுறது இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும். மனிஷ் கேக்குதா? அஸ்கேல பேசலாமா? ஹலோ ஹலோ ஹலோ. உன் பேர் என்ன? என்ன பாரு. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன தெரியலையா? இந்த மாதிரி குழந்தைங்கிட்ட விளையாட்டு மூலமா பேசுங்க. ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுறது, அதுல இருந்து லோ டோன்ல இன்னும் கொஞ்சம் பேசுறது, அதுக்கப்புறம் ஹை பிட்ச்ல பேசுறது. அப்பதான் திடீர்னு யாராவது சத்தம் போட்டு பேசினா கூட குழந்தைங்க டக்குன்னு காது மூட மாட்டாங்க. அதே மாதிரி குழந்தைங்களை செப்பரேட்டா உட்கார வச்சு முதல்ல நம்மளோட சவுண்ட்ல அனிமல் சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. மனிஷ் டாக் சவுண்ட் பார்க்கலாமா? டாக். நாய் பத்திரிக்கையா? நாய் எப்படி கத்துவோம்? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ கடிக்குது கடிக்குது நாய். பூனை பத்திரிக்கையா? பூனை. அடுத்து ஆடு. ஆடு கத்துதான், சவுண்ட் கேக்குதா? பசுமாடு எப்படி கத்தும்? மோ மோ. இப்ப நான் கத்துனேன்ல, இந்த சவுண்டா கேட்கலாமா? ஆடியோ ட்ரிக்கு நீங்க மேக்சிமம் விஷுவலா காட்டாம இந்த மாதிரி ஸ்பீக்கர்ல வெறும் ஆடியோ சவுண்ட்ஸ் மட்டும் போட்டு விடுங்க. மேக்சிமம் டார்க் ரூம் வச்சு கூட இதை நீங்க ட்ரை பண்ணலாம். குழந்தைங்களுக்கு பக்கத்துல இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி ஸ்பீக்கர் வச்சுட்டு நீங்க என்ன சவுண்ட் போடணும்னு நினைக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் மைல்டா வைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி வைங்க. ரொம்ப ஓவர் சவுண்ட் வச்சிடாதீங்க, குழந்தைங்க அது காதுங்களுக்கு பிரச்சனை ஆகலாம். பட் மினிமம்ல இருந்து ஓரளவுக்கு மேக்சிமம் வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். என்ன கத்துது? பூனை. கேட். என்ன கத்துது? டாக். ஓ ஓ ஓ ஓ. என்னது? பசுமாடு. ஹார்ஸ். குதிரை. கேக்குதா? நெக்ஸ்ட் வெஹிக்கிள் சவுண்ட்ஸ் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி விடுங்க. ரோட்ல ஹார்ன் சவுண்ட் எல்லாம் கேட்கும் போது ஐயோ ரொம்ப சவுண்ட் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு காது அடிச்சுட்டு அதே இடத்துல நின்னுப்பாங்க. சோ அதனால இப்பல இருந்தே நீங்க ஸ்பீக்கர்ல வெஹிக்கிள் சவுண்ட்ஸை பிராக்டிஸ் பண்ணி வைங்க.
என்ன சவுண்டு? ஆட்டோ சவுண்டு. காது அடைக்கூடாது. கேக்குதா? ஹார்ன் அடிக்குது. இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு டார்க் ரூம்ல கொடுத்தீங்கன்னா இன்னுமே கவனத்தோட கேட்பாங்க. இதை ஒரு நாள் மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டு விட்டுறாதீங்க. இதை தொடர்ந்து ரொட்டீனா ஃபாலோ பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு சவுண்ட் பிராக்டிஸ் ஆகிற வரைக்குமே, ஆடியோட்டரி இஷ்யூ கம்மியாகிற வரைக்குமே நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணணும். எல்லா விஷயங்களுமே நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க.